ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரவா தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு ரவா எடுத்துருக்கேன், 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூனு மைதா மாவு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அது ஊறி வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு உப்பிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா தண்ணியாக ஊற்றினோம்னா சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிரும். நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் அதில் தூவி வச்சுருக்கேன். வேணுமந்தெல்லாம் நெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரமெல்லாம் நல்லா ஓட்டையாக சூப்பரான ரவா தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள்.